வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறகடிக்க ஆசை தான். முத்து பார்த்திங்கன்னா எதுக்காக அம்மா அழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட கேட்பாங்க. எனக்கு தெரியலனோடனே அண்ணாமலை கூட்டிகிட்டு எதுக்காக அழுறாங்க, அப்பா பார்ப்பா அம்மா அழுறாங்க அப்படி கேளுப்பா அப்படின்னோடனே என்ன சொல்லு விஜய் எதுக்கு அழற அப்படின்னோடனே இந்த மாதிரி மனோஜ் என்னை வெளில போன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொன்னோடனே முத்துவும் ரவியும் போயிட்டு மனோஜை கூப்பிடுறாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுக்குமா அழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே உடனே முத்து நீ தான் எதுவும் சொல்லிட்டியாமேடா என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் கோவத்தில் தானம்மா சொன்னேன், ஏதோ டென்ஷனில் சொல்லிட்டாம்மா அப்படின்னு மனோன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்பாங்க. இப்போ என்னம்மா செய்கிறது, அழாதீங்கம்மா, என்னால் நீங்கள் அழுதுட்டீங்களாம்மா, சரிம்மா இதுக்கு என்ன தண்டனை வேணாம்னு சொல்லுங்கம்மா, நான் பண்ணுறேம்மா அப்படின்னோடனே நம்ம ரோகிணி எப்படி ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா முத்து உடனே முட்டி போடுறான். அம்மா சின்ன வயசில் அதனால பண்ண வைப்பாங்க, நம்மள தப்பு பண்ணால் நீ முட்டி போடுறா அப்படின்னோடனே மனோஜ் இப்போனா உனக்கு நான் முட்டி தானடா போடணும், எங்கள் அம்மாக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முட்டி போட்டுருவார். உடனே நம்ம ரோகிணிக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது, ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி கீழே முட்டி போட்டுட்டு உட்காந்துட்ருப்பாரு. மனோஜ் என்ன மனோஜ் பண்ணுற அப்படின்னோடனே மனோஜ் ரோஹிணியை செம்மையாக பிடிச்சி கத்தி விட்டுறாரு. எல்லாமே ஒன்றால் தான், நீ எதுக்கு அந்த அயன் பாக்ஸ் அப்படி வச்சுட்டு போனேன், உன்னால் உன் மேலே அந்த டென்ஷனில் தான் எங்கள் அம்மாவை நான் பேசிட்டேன், எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம விஜய் தாயத்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறமா மனோஜை எழுப்பி சரி நீ ஸ்டோர் ரூம் போ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா விஜய் பார்வதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்வதி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே தாயத்து வேலை செய்து போல் இருக்கே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அண்டி கேட்குறாங்க. அப்புறமா நம்ம சிந்தாமணி கால் பண்ணுறாங்க விஜயாவுக்கு. கால் பண்ணோடனே இந்த மாதிரி மாஸ்டர் பார்த்தீங்களா, உங்கள் பையன் வீட்டுக்குள்ளே எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னோடனே எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டானா, அதான் அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் ஏங்க திருடுனீங்க, நான் உங்களை எப்படியாவது அந்த கான்ட்ராக்ட் அந்த இதை வாங்குங்கன்னு தான் சொன்னேன், அந்த மண்டப கான்ட்ராக்டை. ஆனால் நீங்கள் என்னமோ போய் பணத்தை திருட்டிருக்கீங்க, மீனாவை கீழெல்லாம் தள்ளி விட்ருக்கீங்க. இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க, முத்துவை பற்றி உங்களுக்கு தெரியாது. என்ன மாஸ்டர் எப்படிலாம் பேசுகிறீங்க, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், உங்கள்கிட்ட எங்கள் வீட்டுக்காரர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் கிளாஸ்க்குலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே பாருது என்ன நீ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கப்பா, நான் மீனாவுக்கு ஒன்றும் சப்போர்ட்லாம் பண்ணல, இப்போ எனக்கு எதிரி தான், நான் அவளுக்கு இருக்கிற எதிரியை கட் பண்ணுறேன், அப்போ தான் அவளை வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.